அதிகாரம் 19. தாவீதின் சேவகர்கள் இஸ்ரவேல் மனுஷரை முறியடிக்கிறார்கள். தாவீதின் சேனைக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆனால் தாவீதோ தன்னுடைய குமாரன் மரித்து போனது நிமித்தமாக கண்ணீர் விட்டு அழுகிறார். யோவாப் தாவீதுக்கு ஆலோசனை சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய துக்கத்தை விட்டு திரும்புகிறார். தாவீது மறுபடியுமாக இஸ்ரவேலின் ராஜாசனத்தை பெற்றுக் கொள்கிறார். இஸ்ரவேல் மனுஷர் தாவீதை அழைத்து வருவதற்கு முந்திக் கொள்கிறார்கள். தாவீதின் ஆசாரியர் யூதாவின் மனுஷருக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறார்கள். தாவீது ராஜா யோர்தான் நதிக்கு வருகிறார். தாவீது சீமேயியை மன்னிக்கிறார். தாவீது மேவிபோசேத்தையும் மன்னிக்கிறார். பர்சிலா தாவீதுக்கு உதவியாயிருக்கிறார். தாவீது பர்சிலாவுக்கு தன்னுடைய நன்றியை சொல்லுகிறார். பர்சிலாவுக்கு பதிலாக கிம்காம் தாவீதோடு கூட வருகிறான். யூதா மனுஷர் தாவீதை யோர்தானை கடந்து வர பண்ணுகிறார்கள். இஸ்ரவேல் மனுஷர் வருவதற்கு முன்பாக யூதா மனுஷர் தாவீதுக்கு உதவி செய்ய முந்திக் கொள்கிறார்கள். இதன் நிமித்தமாக இஸ்ரவேல் மனுஷர் யூதா மனுஷரோடு விவாதம் பண்ணுகிறார்கள்.